வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கேட்கப்படும் பகுதி இந்திய அரசியலமைப்பு ஆகும். குறிப்பாக ஆர்டிகிள்ஸ் பற்றிய கேள்விகள் ஒவ்வொரு தேர்விலும் இடம்பெறுகின்றன. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு மிகவும் முக்கியமான ஆர்டிகிள்ஸை எளிமையாகவும் மனப்பாடமாகவும் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் நினைவில் வைத்துக்கொள்ள ஒரு ட்ரிக் கூட தருகிறேன். ஆர்டிகிள் 1. இந்தியாவின் பெயர், அதாவது இந்தியா அல்லது பாரத் என்பது மாநிலங்களில் ஒன்றியம். டிஎன்பிஎஸ்சி கேள்வி: இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று குறிப்பிடும் உறுப்பு எது? பதில்: ஆர்டிகிள் 1 அடுத்ததாக அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது ஆர்டிகிள் 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகிள் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. சாதி, மதம், இனம், பாலினம் எதுவாக இருந்தாலும் அனைவரும் சட்டத்தின் முன் சமம். டிஎன்பிஎஸ்சி கேள்வி: சமத்துவ உரிமையின் அடிப்படை உறுப்பு எது? பதில்: ஆர்டிகிள் 14. அடுத்ததாக நாம் பார்ப்பது ஆர்டிகிள் 15. பாகுபாடு தடை. மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. நினைவில் வை: 14 சமம், 15 பாகுபாடு இல்லை. அடுத்ததாக ஆர்டிகிள் 16. அரசு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. அரசு பணிகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்படும் ஆர்டிகிள். ஆர்டிகிள் 17. தீண்டாமை ஒழிப்பு. அன்டச்சபிலிட்டி அபாலிஷ்ட். இந்தியாவில் தீண்டாமை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி கேள்வி: தீண்டாமையை ஒழிக்கும் உறுப்பு? பதில்: ஆர்டிகிள் 17 அடுத்ததாக ஆர்டிகிள் 19. குடியரசுத் தலைவர் உத்தரவின் கீழ் இந்த உரிமை தேசிய அவசர நிலைகளில் மட்டும் நிறுத்தி வைக்கப்படலாம். சுதந்திர உரிமைகள். இந்த ஆர்டிகிள் மிகவும் முக்கியமானது. இதன் கீழ் பேச்சு மற்றும் கருத்துரிமை, அமைதியாக கூடும், உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் பயணிக்கும் உரிமை, எங்கு வேண்டுமானாலும் குடியேறும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை. நினைவில் வை: ஆர்டிகிள் 19 சமம், ஃப்ரீடம், ரைட்ஸ். ஆர்டிகிள் 21 வாழ்வதற்கான உரிமை, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒரு நபரின் உயிரையும் சுதந்திரத்தையும் சட்டப்படி மட்டுமே பறிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சியில் அதிகமாக கேட்கப்படும் ஆர்டிகிள். ஆர்டிகிள் 21A கல்வி உரிமை. இது 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 2002ஆம் ஆண்டு அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்டது. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஆர்டிகிள் 32 அரசியல் அமைப்பு நிவாரண உரிமை. டாக்டர் அம்பேத்கர் இதனை ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்று கூறினார். அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். டிஎன்பிஎஸ்சி ஃபேவரட் கொஸ்டின். ஆர்டிகிள் 44 ஒரே குடிமையியல் சட்டம். யூனிஃபார்ம் சிவில் கோட். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய நிகழ்வுகளால் மிகவும் முக்கியமான ஆர்டிகிள். அடுத்ததாக ஆர்டிகிள் 51A அடிப்படை கடமைகள் 42வது திருத்தச் சட்டம் மூலம் சேர்க்கப்பட்டது. தற்போது 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. டிஎன்பிஎஸ்சி கேள்வி: அடிப்படை கடமைகள் எந்த ஆர்டிகிளில்? பதில்: ஆர்டிகிள் 51A. தற்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. 42வது திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமை சேர்க்கும் பொழுது அதில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்தது? பின்பு எந்த திருத்தச் சட்டத்தின் மூலம் அடிப்படை கடமை 11 ஆக மாற்றப்பட்டது? அடுத்ததாக முக்கியமான ஒரு ஆர்டிகிள். ஆர்டிகிள் 123 குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் பாராளுமன்றம் கூடாத நேரத்தில் ஆர்டினன்ஸ் வெளியிடும் அதிகாரம். ஆர்டிகிள் 123 அடுத்ததாக ஆர்டிகிள் 280 நிதிக்குழு ஃபைனான்ஸ் கமிஷன் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே வருவாய் பகிர்வு பற்றி பரிந்துரை செய்கிறது. அடுத்ததாக ஆர்டிகிள் 324 தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல்களை நடத்தும் அதிகாரம். இவை அனைத்தும் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி. இதனை தற்போது ஷார்ட்டாக தருகிறேன். குயிக் ரிவிஷன். ஆர்டிகிள் 1 யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆர்டிகிள் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகிள் 15 நோ டிஸ்கிரிமினேஷன். ஆர்டிகிள் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்டிகிள் 17 untouchability abolished. Article 19 freedom rights. Article 21 right to life. Article 21A right to education. Article
32. Constitutional Remedies Article. 44. Uniform. Civil Code Article. 51A. Fundamental Duties Article. 123. Ordinance. Article. 280 Finance Commission. Article 324 Election Commission. இதை ஸ்கிரீன்ஷாட் அல்லது எழுதி வைத்துக் கொள்ளவும் இறுதி நேர ரிவிஷனுக்கு பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். மேலும் தினசரி டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.